Praise the Lord. மத்தேயு 5வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் நாம் 2 காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு பரலோக ராஜ்யம் இவர்களுடையது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். 5வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னா ஆவியில் பெருமை. அநேகருக்கு இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆவியில் எளிமையாக இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ ஆவியில் பெருமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அதுவும் ஆவியில் பெருமை உள்ளவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நாம் இந்த வசனத்தில் இருந்து தியானிக்க முடிகிறது. அடுத்ததாக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிக்காக துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு கவலை வேண்டாம். நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு குவாலிட்டியும் நமக்கு இருக்கிறதாக இருக்கிறது. நான் நீதி பண்ணி 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 துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் இந்த நாளில் மறக்காமல் இந்த நாளை ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.